الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய அகீதா தொடர் வகுப்பிலே சென்றைய தினம் அகீதாவிலே மிக முக்கியமான பகுதியாகிய தௌஹீதுனுடைய வகைகள் குறித்து சுருக்கமாக நாங்கள் தெரிந்திருந்தோம். தௌஹீதை பொறுத்தவரையில் ஆரம்ப காலத்திலே வந்த அறிஞர்கள் அதை இரண்டு வகைகளாக வகைப்படுத்தி விளங்கப்படுத்தினார்கள். அதற்கு அடுத்ததாக வந்த அறிஞர்கள் தௌஹீதை மூன்று வகைகளாக வகைப்படுத்தி விளங்கப்படுத்தினார்கள். சமகாலத்திலே வாழக்கூடிய சில அறிஞர்கள் தௌஹீதை 4 வகைகளாக வகைப்படுத்தி விளங்கப்படுத்துகிறார்கள் என்கின்ற அம்சத்தையும், நாங்கள் இந்த தௌஹீதினுடைய வகையில் இரண்டாவதாக அறிஞர்கள் 3 வகைகளாக வகைப்படுத்திய அந்த வகைகளை மையப்படுத்தி அதில் ஆரம்ப கட்டமாக தௌஹீதுர் ருபூபியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தௌஹீத் என்றால் என்ன என்கின்ற விடயத்தை நாங்கள் தெரிந்திருந்தோம். அதே நேரத்தில் தௌஹீதை இவ்வாறு பிரிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தௌஹீதை இவ்வாறு பிரித்து விளங்க வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து நாங்கள் என்ன செய்திருந்தோம், தெரிந்திருந்தோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் தௌஹீதுர் ருபூபியாவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்கின்ற அம்சத்தையும் நாங்கள் சென்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிந்திருந்தோம். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே பல வசனங்களினூடாக அதை தெளிவுபடுத்துகிறான். தௌஹீதுர் ருபூபியா, அதாவது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் இந்த உலகத்தை படைத்தவன், அவன்தான் இந்த உலகத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவன், அவன்தான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன், அவன்தான் உயிர்ப்பிப்பவன், அவன்தான் மரணிக்க செய்யக்கூடியவன் என்று மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய அனைத்து செயற்பாடுகளையும் அல்லாஹ் தான் செய்கிறான் என்கின்ற விடயத்திலே மக்கத்து முஷ்ரிக்குகள் அந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அது குறித்து அல்லாஹு தஆலா பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல், நபியே நீங்கள் அவர்களிடம் இந்த வானங்களையும் பூமிகளையும் படைத்தவன் யார் என்று கேட்டால், வஸஹர ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவன் யார் என்று கேட்டால், லயகூலுன் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதே போன்று வல இன் சஅல்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்ல மின் பஅதி மௌத்திஹா, வானத்திலிருந்து நீரை மலையாக பொழியச் செய்து இறந்து போன புட்போண்டுகளை முளைக்கச் செய்யக்கூடியவன், உயிர்ப்பிக்கக்கூடியவன் யார் என்று நபியை நீங்கள் அவர்களிடம் கேட்டால், லயகூலுன் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஏன்? வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஹும், அவர்களை படைத்தவர்கள், அந்த முஷ்ரிக்குகளை அந்த காவிர்களை படைத்தவர்கள் யார் என்று நபியை நீங்கள் கேட்டால், லயகூலுன் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சந்தேகம் இல்லாமல் உறுதியாக அல்லாஹ் தான் எங்களை படைத்தான் என்று சொல்லுவார்கள். அதுபோன்று பல வசனங்கள், வானங்களிலிருந்தும் பூமியில் இருக்கக்கூடிய அனைவற்றுக்கும் ரிஸ்க் தரக்கூடியவன் யார், உயிரை உயிர்ப்பிக்க செய்யக்கூடியவன், மரணிக்க செய்யக்கூடியவன், இந்த உலகத்தையே ரன் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவன் யார் என்று கேட்டால், ஃபஸயகூலன் அல்லாஹ், ஃபஸயகூலூன் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். இந்த வானம் இந்த பூமி இவைகளுக்கு சொந்தக்காரன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். இந்த 7 வானங்களும் மகத்தான அருஷுடைய ரப்பு யார் என்று நீங்கள் கேட்டால் அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அனைத்து விடயங்களினுடைய ஆட்சி அதிகாரம் எவனுடைய கையிலே இருக்கிறது என்று நபியை நீங்கள் கேட்டால் ஸயகூலூன லில்லாஹ், அல்லாஹுக்குரியது என்று அவர்கள் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். இப்படியாக பல வசனங்களிலே அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்து எம்மை படைத்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் ரிஸ்க் கொடுத்து இந்த உலகத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான் என்கின்ற ருபூபியத்தினுடைய பகுதியில் அந்த மக்கத்து முஷ்ரிக்கள் பெர்ஃபெக்டாக என்ன செய்தார்கள், நம்பி இருந்தார்கள். அவர்களை பார்த்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், முஷ்ரிக்கள் என்றும் காபிரும் என்ன செய்கிறான் சொல்லுகிறான். எனவே தௌஹீதினுடைய ஒரு பக்கத்தை எடுத்தார்கள், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வழிபட வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய தௌஹீதினுடைய இரண்டாவது பக்கத்தில் இணை வைத்தார்கள். அதில் அல்லாஹோடு லாத்து உஸ்ஸா மனாத்தையும் என்ன செய்தார்கள், சேர்த்து கொண்டார்கள்.
அது பிழை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்தான், தூதராக அனுப்பினான். அப்போ இன்றைய தினம் நாங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது தௌஹீதுனுடைய இரண்டாவது வகை, தௌஹீதுல் உலூஹியா. இதற்கு தௌஹீதுல் இபாதா, தௌஹீதுல் உபூதியா, இப்படி பல பேர்கள் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். தௌஹீதுல் உலூஹியானா என்ன, தௌஹீதுல் ருபூபியானா என்ன, அல்லாஹ்வினுடைய செயற்பாடுகள் அனைத்துமே அவனுக்கு மாத்திரம் உரியதுன்னு என்ன செய்கிறது, உறுதி கொள்வது, நம்புறது. தௌஹீதுல் உலூஹியா இரண்டாவது கட்ட தௌஹீத் என்னன்னு சொன்னால், நாங்கள் கடவுளுக்கென இறைவனுக்கென செய்யக்கூடிய அனைத்து செயற்பாடுகளையும் அல்லாஹுக்கு மாத்திரம் செய்வது. வணங்குவதாக இருக்கலாம், அறுத்து பலியிடுவதாக இருக்கலாம், பிரார்த்திப்பதாக இருக்கலாம், நேர்ச்சை வைப்பதாக இருக்கலாம், எவைகளாக இருந்தாலும் இறைவனுக்கு கடவுளுக்கென நாங்கள் செய்ய வேண்டிய அனைத்து செயற்பாடுகளையும் அல்லாஹுக்கு மாத்திரம் செய்வது. இதுதான் தௌஹீதுல் உலூஹியா அல்லது தௌஹீதுல் இபாதா என்று சொல்லப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களையும் ஜின்களையும் படைத்த நோக்கத்தை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறான், வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ச, ஜின் வர்க்கத்தையும் மனித இனத்தையும் நான் படைக்கவில்லை இல்லா லியஅபுதூன், என்னை அவர்கள் வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக வேண்டியே தவிர. அல்லாஹ் எங்களையும் ஜின்களையும் இந்த பூமியில் படைத்தது அல்லாஹை வணங்க வேண்டும். அப்போ தௌஹீதுல் உலூஹியாக்கு தான் அல்லாஹ் தஆலா நினைச்சிருக்கான், எங்களை படைச்சிருக்கான். தௌஹீதுல் உலூஹியா, அல்லாஹுக்கு மாத்திரம்தான் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை செலுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கான், எங்களை படைத்திருக்கிறான். அது மட்டும் இல்லை, அல்லாஹு தஆலா எல்லா சமுதாயத்துக்கும் தூதர்கள் அனுப்பியதும் வேதங்களை கொடுத்ததும் இந்த தௌஹீதுல் உலூஹியாவுக்காண்டி தான். ஏன்னா அந்த தௌஹீது ருபூபியால முன்வந்த சமுதாயமும் என்ன செய்தார்கள், அதை நம்பினாங்க. அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ் தான் எங்களை படைச்சா, அல்லாஹ் தான் ரிஸ்க் தார், அல்லாஹ் தான் ஆட்சி அதிகாரம் செய்கிறான், இந்த பகுதியை நம்பித்தான் இருந்தார்கள். அப்போ ஏனைய நபிமார்கள் வேதங்கள் இதையெல்லாம் கொடுத்து அல்லாஹு தஆலா தூதர்களை இந்த சமுதாயத்துக்கு அனுப்பினதும் இந்த தௌஹீதுல் உலூஹியாக்காண்டி தான். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின், நபியே உங்களுக்கு முன்னால் எந்த தூதரையும் நாம் அனுப்பவில்லை, இல்லா நூஹி இலைஹி, அவருக்கு நான் வஹி அறிவித்தே தவிர, அன்னஹு லா இலாஹ இல்லா அன, வணங்கப்பட தகுதியானவன் என்னை தவிர வேறு யாரும் கிடையாது, ஃபஅபுதூனி, எனவே என்னை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் என்று வஹி அறிவித்தே தவிர எந்த தூதரையும் நான் அனுப்பவில்லை. அப்போ நபி என்ற சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பினதும் இந்த தௌஹீதுல் உலூஹியாக்கு வேண்டி தான். முன் வந்த சமுதாயத்தையும் தூதர்களையும் வேதங்களையும் அல்லாஹ் தஆலா அந்தந்த சமுதாயத்துக்கு அனுப்பினது தௌஹீதுல் உலூஹியா, வணங்கி வழிபடுவது என்பது அல்லாஹ்க்கு மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்கணும் என்கிறத அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா தூதர்களையும் வேதங்களையும் சமுதாயங்களுக்கு என்ன செய்தான், அனுப்பி கொண்டே இருந்தான் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, எனவே இந்த தௌஹீதுல் உலூஹியாவினால் தான் அந்த சமூகத்தில் அல்லாஹ்வின் தூதர் நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர், அமானிதம் பேணக்கூடியவர், இப்படியெல்லாம் பல வகையான நற்குணங்கள் கொண்டு அந்த சமூகத்திலே போற்றி புகழப்பட்ட தூதருக்கும் அந்த சமூகத்து மக்களுக்கும் இடையில பிரச்சனை வந்தது காரணம் என்ன, இந்த தௌஹீதுல் உலூஹியா. தௌஹீதுல் உலூஹியா, நீங்கள் லாத்து உஸா மனாத்தை வணங்காதீங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க என்று தூதர் சொன்னதால ஏனைய சமுதாயத்திலையும் அப்படித்தான். அந்த தூதர்கள் அழகான முறையில் தான் அந்த மக்களோடு என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் நட்பண்புள்ளவர்கள் அறியப்பட்டிருந்தார்கள். அந்த தூதர்களுக்கும் அங்கே வாழ்ந்த மக்களுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த தௌஹீதுல் உலூஹியா, வேறு கடவுள்களை வணங்காதீங்க என்று சொல்ல வந்தது தான் என்ன, அவர்களுக்கும் அந்த சமூகத்துக்கும் இடையில, நபிமார்களுக்கும் தூதர்களுக்கும் அந்த சமூகத்துக்கு இடையில பிரச்சனை வாரத்துக்குரிய என்ன காரணமாக அமைந்தது என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனங்களின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை தூணாக எடுத்துக்கொள்வது எது, லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்னது சொல்லுது, தௌஹீதுல் உலூஹியாவை சொல்லுது. எங்களோட மார்க்கத்தினுடைய பேசிக் அத்திவாரமே எங்களுக்கு சொல்லுகின்ற விடயம் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது தௌஹீதுல் உலூஹியா, வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன, வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. இதில் ரெண்டு பகுதி இருக்கு. லா இலாஹ, வணங்கப்படக்கூடியவன் எவரும் இல்லை, ஒன்று இல்லை, நஃபின்னு சொல்வார்கள். அங்கால இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர, அதை இஸ்பாத்னு சொல்லுவாங்க, அதை உறுதிப்படுத்துறது. வேறு எந்த கடவுளும் இல்லை அல்லாஹ்வை தவிர. அப்போ அல்லாஹ் மட்டும்தான் வணங்கி வழிபடக்கூடியவன். இப்போ அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்கிறேன் தானே, இந்த அல்லாஹ் என்கிற பெயர் இலாஹ்,
இலாஹ் என்கிற வார்த்தையிலிருந்து தானே வந்தது, வணங்கப்படக்கூடியவன். லா இலாஹ, வணங்கப்படக்கூடியவன் இல்லை. அந்த இலாஹ் என்றால் வணங்கப்படக்கூடியவன், அலஹ என்றால் வணங்கினான், அபதையுடைய அர்த்தம்னு சொல்வார்கள். அலஹ மஅலூஹ்ண்டா வணங்கப்படக்கூடியவன். அதே கருத்து தான் அந்த இலாஹ்ங்கிற சொல்லுக்கு. இலாஹ்ண்டா வணங்கப்படக்கூடியவன். இந்த இலாஹ்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் அல்லாஹ்ங்கிற வார்த்தை வந்துச்சு. இலாஹ்ல 3 எழுத்து இருக்கு, அலிஃப் ஒன்று இருக்கு, லாம் ஒன்று இருக்கு, ஹா ஒன்று இருக்கு. இதில் முதலாவது இருக்கிற இந்த அலிஃபை எடுத்துட்டு போட்டு அலிஃப் லாமே என்ன செய்யப்பட்டுச்சு, சேர்க்கப்பட்டு தான் அல்லாஹ் என்று வந்திருக்கு. அப்போ வணங்கப்படக்கூடியவன் என்கிற பேரே அல்லாஹ் தனக்கு என்ன வச்சிருக்கான், பேராக வச்சிருக்கான். இது அல்லாஹுத்தால் இந்த சமுதாயத்தை படைத்த காலத்திலிருந்து, சமுதாயம்டா மனிதர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அதுக்கு முன்னால் இந்த உலகத்தை வானவர்களே, அல்லாஹ் படைப்பினங்களை படைத்த காலத்திலிருந்து தனக்கு பேராக இதை வைத்திருக்கிறான், அல்லாஹ்ங்கிற பேரை வைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ்ங்கிற பேர் என்ன, வணங்கப்படக்கூடியவன். அல்லாஹ்ங்கிற பேரு கருத்து என்ன, வணங்கப்படக்கூடியவன். அப்போ இலாஹ்ங்கிற அந்த வார்த்தையை தான் அல்லாஹு தாலா தனக்கு பேராக வைத்திருக்கிறார் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் லா மஅபூத பிஹக்கின், வணங்கப்பட தகுதியானவன் இல்லை, இல்லல்லாஹு, அல்லாஹ்வை தவிர. அப்போ இந்த உலகத்திலே மனிதர்கள் வணங்க வேண்டியவர் அல்லாஹ் மாத்திரம்தான், வணங்க வேண்டியவர்கள் அல்லாஹ்வை மாத்திரம்தான். இந்த உலகத்தில் வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளும் இருக்க முடியாது என்பதைத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு தூதர்களும் அந்த சமுதாயத்துக்கு வந்து அவர்கள் செய்த மிக பிரதான தஅவா பணி என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அந்த காலத்து மக்கத்து முஷ்ரிக்கள் காஃபிர்கள், அவர் உண்மையிலே நம்பியிருந்தார்கள் அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான், அல்லாஹ் தான் நம்மளுக்கு ரிஸ்க் தாரான், அல்லாஹ் தான் ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறான், சகல காரியங்களையும் அல்லாஹ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் என்று நம்பிட்டு அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய அந்த அடியார்கள் லாத்து உஸா மனாத்துக்கு நன்றி செலுத்த நியாயமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்போ அல்லாஹ் தான் எல்லாம் செஞ்சுக்கிறியான், நம்மளுக்கு மழையை பெய்ய வைக்கான், நம்மளுக்கு ரிஸ்க்கு தாரான், சகல காரியங்களையும் அல்லாஹ் செஞ்சுக்கிறியான். அதை நாம் நம்பியிருக்கோம். அந்த மக்கத்து முஷ்ரிக்கள் காஃபிர்கள் நம்பிக்கை இருந்தாங்க. அப்படி நம்பிக்கை இருந்துட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வணக்க வழிபாடுகளை செய்யாமல் லாத்து உஸா மனாத்துக்கு செய்கிற நியாயமா? நியாயம் இல்லை. அப்போ எனவே சகோதரர்கள் நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், கபர்களிடம் போய் என்ன செய்ய மாட்டோம், பிரார்த்திக்க மாட்டோம். கபர்களிடம் எங்களை தலையை என்ன செய்ய மாட்டோம், சிரம்பணிய மாட்டோம். கேட்டால் சொல்லுவார்கள் நாங்கள் கபர்களை வணங்கவில்லை. இதைத்தான் அவர்களும் சொன்னார்கள், மா நஅபுதுஹும், நாங்கள் அவர்களை வணங்கவில்லை, லாத்து உஸா மனாத்தை நாங்கள் வணங்கவில்லை, இல்லா லியுகர்ரி மா நஅபுதுஹும் லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் எங்களை நெருக்கமாக்குறார்கள், தரகர்களாக நாங்கள் அவர்களை நெஞ்சிருக்கோம் வச்சிருக்கோம்னா சொன்னாங்க. இன்றைக்கி இவங்க என்ன செய்கிறாங்க, கபர் வணக்க வழிபாடு உள்ளாக்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அவுலியாக்கள்கிட்ட கேட்கல, அவுலியாக்களுக்கு சுஜூதி செய்யலை, அவுலியாக்களை தரகர்களாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், வைத்திருக்கோம். அல்லாஹ் சொல்கிறான், அடிவானத்துக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே நீங்கள் கேளுங்கோ, நான் தர காத்திருக்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுங்கோ, நான் பாவ மன்னிப்பு வழங்க காத்திருக்கிறேன். அல்லாஹ் டிரெக்டாக கேட்க சொல்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, தரகர்களின் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம், ஏன் அவர்கள் அல்லாஹ்வினுடைய இறைநேசர்கள். சகோதரர்களே, இதைத்தான் அந்த மக்கத்து முஷ்ரிக்கள் மக்கத்து காஃபிர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அதான் அல்லாஹ் என்னென்னு சொல்கிறார், இணை வைப்பு அப்படி சொல்லாதீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்ட்ட மட்டும் பிரார்த்திங்க, அல்லாஹு தாலா உங்களுக்கு அருகாமையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்கிற வசனங்களை எல்லாம் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், இறக்குகிறான். ஏன்னா அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையிலே நியாயம் என்னண்டா, நாம் அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறது, அல்லாஹ்க்கா நேர்ச்சியை வைக்கிறது, அல்லாஹ்க்கா அவன் அறுத்து பழிகிறது. ஏன்னா இந்த உடலை தந்தவன் அல்லாஹ், இந்த ரூஹை தந்தவன் அல்லாஹ், எனக்கு அன்றாடம் ரிஸ்க் தருபவன் அல்லாஹ். அப்படி இருக்கையில் இன்னொருவருக்கு என்னுடைய வணக்க வழிபாடுகளை நான் நிறைவேற்றுவது என்பது நியாயமே கிடையாது என்பதை அன்பிற்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தௌஹீதுல் உலூஹியா என்பதுதான் எங்களுடைய அனைத்து அல்லாஹ்வினுடைய அனைத்து அடியார்களும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய உரிமை. தௌஹீதுல் உலூஹியா வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்கு மாத்திரம் நிறைவேற்றுவது என்பதுதான் அனைத்து அடியார்களும் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய என்ன கடமை, உரிமை. எனவே முதலாவது வாஜிபும் நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்கிறோம், மரணிக்கும் பொழுதும் என்ன சொல்ல போகிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய வேண்டிய முதல் கடமையும் அதுதான், இறுதி கடமையும் என்னதான், லா இலாஹ இல்லல்லாஹ் தான். ஏன்னா தௌஹீதுல் உலூஹியாவை புரிய வைக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சான், அல்லாஹ் தாலா தூதரையும் இந்த வேதங்களையும் என்ன செய்திருக்கிறான், அனுப்பியிருக்கிறான் என்பதும், அதே நேரத்தில் ஒருவர் இஸ்லாத்தில் எண்டராக இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ், அதே நேரத்தில் அன்பிற்குரிய சகோதரர்களை அவரை சுவர்க்கத்துக்கு அழைத்துக்கிட்டு போகிறதும் என்னதான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற தௌஹீதுல் உலூஹியா என்பதை சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு ஆள் சொல்கிறார்,
இவர் உண்மையான முஸ்லீமாக ஆகிட முடியுமான்னு கேட்டால் குர்ஆன் ஹதீஸ்களிலே வரக்கூடிய ஆதாரங்களை வைத்து லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலிமத்து ஷஹாதாவிற்கு 7 நிபந்தனைகளை அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், நிர்ணயித்திருக்கிறார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லா என்கின்ற இந்த வேர்டில் 7 நிபந்தனைகள் என்ன செய்யணும், இருக்கணும். அதில் முதலாவது சகோதரர்களே, நாம் லா இலாஹ இல்லல்லா என்றால் என்னென்று அறியணும், அதை பற்றிய அறிவு நம்மகிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். இல்ம் முதலாவது என்ன, அல் இல்ம் அறிவு. இந்த கலிமா என்னத்தை சொல்லுது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த வேர்டு என்னத்தை சொல்லுது, இந்த வார்த்தை என்னத்தை சொல்லுதுங்கிறத நாம் என்ன செய்யணும், முதலாவது புரியணும். அது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஃபஅலம், நபியை நீங்கள் விளங்குங்க, அறிந்து கொள்ளுங்க, அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அவன் வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லுகிறான். எனவே எங்கள் மீது முதலாவது கடமை என்னென்றா அறிவிரிக்கணும். வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்கின்ற விடயத்திலே எங்களிடம் முதலாவது அறிவு இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை யகீன், அந்த விடயத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். துளி அளவும் அதில் என்ன வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த கலிமத்து ஷஹாதாவிலே மிக உறுதி இருக்க வேண்டும், துளி அளவும் சந்தேகம் வரக்கூடாது. என்னால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், முஃமின்கள்னா யாருன்னு சொல்றான் பாருங்க. இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் என்பவர்கள் அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் தூதரையும் ஈமான் கொண்டு சும்மலம் யர்தாபு, அதிலே அவர்கள் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பவர்கள் தான் முஃமின்கள். அப்போ முஃமின்கள்டா யாரு, அல்லாஹ்வையும் தூதரை நம்பியிருக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறத முழுமையாக நம்பியிருக்கணும். இதில் துளியளவும் அவனுக்கு என்ன வரப்படா, சந்தேகம் வரக்கூடாது. அப்போ யகீன், அந்த கொள்கையில் என்ன இருக்கணும், உறுதி இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கப்பட தகுதியானவன் யாரும் இல்லை, நிச்சயமாக நான் அல்லாஹ்வினுடைய தூதர் என்று நான் சான்று பகர்கிறேன் என்று யார் சொல்லுகிறாரோ, லா யல்கல்லாஹு பிஹிமா அபுதுன் கைர ஷாக்கின், எந்த சந்தேகமும் இல்லாமல் என்ன செய்கிறாரு, இந்த விடயத்தை சொல்லுகிறார். இந்த 2 கலிமாக்களையும் என்ன செய்கிறார், சொல்லுகிறார் என்றால் ஃபயுஹ்ஜபு அனில் ஜன்னா, அவர் சுவர்க்கத்தை விட்டும் தடுக்கப்பட மாட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்கிறதாக இருந்தால் இதில் சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு தான் வணக்க வழிபாடுகளை செலுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தில் எங்களுக்கு துளியலும் என்ன செய்யக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. இது இரண்டாவது நிபந்தனை. மூணாவது நிபந்தனை பொறுத்தவரையில் இதை உள்ளத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், கபூல். மூன்றாவது என்ன, அல் கபூல், உள்ளத்தால் முழுமையாக உள்வாங்க வேண்டும், முழுமையாக நாங்கள் அதை உள்வாங்க வேண்டும். யார் வெறுமென அறிகிறார் நம்புகிறார் ஆனால் உள்ளத்தால் என்ன செய்யலை, முழுமையாக உள்வாங்கலண்டா அவர் முழுமையாக என்ன அந்த கலிமத்து ஷஹாதாவை ஏற்றுக்கொண்டவராக கணிக்கப்பட மாட்டார். முஷ்ரிக்கீகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னஹும் கானு இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு கடவுள் இல்லை என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், யஸ்தக்பிரூன அவர்கள் பெருமை கொண்டு, வயகூலூன அவர்கள் கேட்கிறார்கள், இன்னா லதாரிகு ஆலிஹத்தினா எங்களுடைய கடவுள்களை எல்லாம் விட்டுவிட்டு லிஷாயிரி மஜ்னூன் பைத்தியகார ஒரு கவிஞருக்காக, தூதரை பார்த்து சொல்கிறார், பைத்தியகார ஒரு கவிஞருக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய கடவுள்களை விட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்களா என்று கேட்கிறார்கள். அப்போ என்ன செய்யலை, அந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகளார் கொடுத்த அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அவர்கள் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ மூணாவது நிபந்தனை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் முழுமையாக அதை உள்வாங்க வேண்டும். அப்படி முழுமையாக உள்வாங்கினால் பிழை என்று தெளிவாக சொல்லுவோம். முஷ்ரிக்குகள் அவர்கள் பாத்திலான கொள்கையில் இருக்கிறாங்க, அவங்களோட மார்க்கம் இணை வைப்பு என்பது பிழை என்றால் நாம் என்ன செய்வோம், தெளிவாக பிழை என்று சொல்லுவோம். கடவுள்களை வணங்குவது, சிலைகளை வணங்குவது, அல்லாஹ் தவிர்ந்த கடவுள்கள் சிலைகளை வணங்குவது பிழை என்றால் பிழை என்று சொல்லுவோம். ஏன், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் என்ன செஞ்சிருக்கோம், கபூல் செஞ்சிருக்கோம். கபறுகளில் போய் வணங்குகிறார்கள், இது பிழைண்டா, இதை நாம் என்ன செய்வோம், பிழைன்னு சொல்லுவோம். யூத நசாராக்களுடைய கலாச்சாரங்களை எடுத்து நடக்கிறார்கள், பிழைண்டா தெளிவாக சொல்லுவோம், இது என்ன பிழை. ஏன், லா இலாஹ இல்லல்லாஹ் முழுமையாக நாம் என்ன செஞ்சிருக்கோம், ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், கபூல் செய்திருக்கிறோம். இதில் ஏதாவது ஒரு தடுமாற்றம் வருது, முஷ்ரிக்கின்களும் செய்கிறது கொஞ்சம் சரி போலாம் விளங்குது, யூத நசாராக்களும் செய்கிறது கொஞ்சம் சரி போலாம் விளங்குது, கபுர வணங்குறாக்களும் சொல்கிறது சரி போலாம் விளங்குதுன்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு டொட் அதில் வருமாக இருந்தால், அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த கலிமாவை நாம் என்ன செய்யலை, முழுமையாக உள்வாங்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மூணாவது நிபந்தனை. நாலாவது நிபந்தனை, கலிமாவை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த கலிமாவுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும். கலிமாவுக்கு மனவிச்சைக்கு என்ன செய்ய மாட்டோம்,
வழிபட மாட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நாம் ஏற்றுக்கொண்டால் நான்காவது அந்த கலிமாவை வழிபட்டு நடக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமை யுஸ்லிம் வஜிஹஹு இலல்லாஹி வஹுவ முஹ்சினுன். யார் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறாரோ, யார் தன்னுடைய முகத்தை அல்லாஹுக்காக வேண்டி வழிபடுவதற்காக திருப்பிக் கொள்கிறாரோ, வஹுவ முஹ்சினுன், அவருமோ அல்லாஹ்வை ஒருமைப்படுத்திய நிலையில் ஃபகதிஸ்தம்ஸக பில் உருவத்தில் புஸ்கா, அவர் உறுதியான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார் என்பதா அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப சகோதரர்களே, கலிமாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அதை வழிபடுவதில் அல்லாஹுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செயற்பட வேண்டும். எனவே தான் மார்க்க விடயங்களை எடுத்து நடக்கின்ற விடயத்தில் நாங்கள் பொடுபோக்குள்ளவர்களாக என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். மனோ இச்சைகளை பின்பற்றுகின்ற விடயத்தில் பொடுபோக்குள்ளவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம். பாவ காரியங்களில் ஈடுபடுகின்ற விடயத்தில் தவிர்ந்து கொள்ளுகின்ற விடயத்தில் நாங்கள் பொடுபோக்குள்ளவர்களாக என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். எனவே தான் நான்காவது நிபந்தனை, நாங்கள் அந்த கலிமாவுக்கு வழிபடும். கலிமாவுக்கு வழிபடுறேன்னா என்ன? அல்லாஹும் தூதரும் எதை கொண்டு வந்தார்களோ அதை எடுத்து நடப்போம், எதை தவிர்த்து வாழுமாறு சொன்னார்களோ அதை தவிர்த்து கொள்வோம். ஐந்தாவது நிபந்தனையை பொறுத்தவரையிலே சகோதரர்களே, அதிலே நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த கலிமாவிலே உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், அஹசிபன் நாசு ஐயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். மக்கள் நினைக்கிறாங்களா நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் ஜனங்களுக்கு சோதனை வரான்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அல்லாஹ் சோதனை என்ன செய்வான்? கொடுப்பான். வலக்கது ஃபதன்னல்லதீன மின் கபலிஹிம், இவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் நாம் என்ன செய்திருக்கிறோம்? சோதித்திருக்கிறோம். ஃபலயஅலமன்னல்லாஹுல்லதீன ஸதகு, இந்த ஈமானில் யார் உண்மையாளர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக. வலயஅலமன்னல் காதிபீன், இந்த ஈமானில் யார் பொய்யர்கள் என்பதையும் என்ன அறிந்து கொள்வதற்காக. அப்போ சோதனை அல்லாஹ் என்னதுக்கு தாராண்டா, நாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ல உறுதியாக இருக்கோமா, உண்மையாளர்களாக இந்த தௌஹீதுல் உலூஹியாவில் நாம் இருக்கிறோமா என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? எங்களுக்கு சோதனைகளை தருகிறான். எனவே ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தாலா அதிகமாக என்ன செய்வான்? சோதிப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஐந்தாவது நிபந்தனை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தௌஹீதுல் உலூஹியாவில் நாம் உண்மையாளர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் நம்ம கையேந்துவோம். கபருக்கிட்ட என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். வேறு சிலைகள்கிட்ட போக மாட்டோம். அல்லாஹ்ட்ட நாம் இவ்வளோ கேட்டும் அல்லாஹ் தரலையேன்னு நினைக்க மாட்டோம். விளங்குதானே? அல்லாஹ் நம்மளுக்கு தரலை, அதில் ஏதோ ஒரு நலவிருக்குன்னு நம்புவோம். நாம் அல்லாஹ் நம்மளுக்கு தரலைன்னா அதில் நலவிருக்கு. அல்லாஹ் தானே அடியான ஒன்றை நீங்கள் நேசிக்கிறீர்கள், ஆனால் அது உங்களுக்கு என்ன இல்லை? நலவில்லை. நீங்கள் உங்களை வெறுக்கிறீர்கள், அது நலவாக இருக்கலாம். அப்போ நாம் கேட்குறதுல நலவில்லைங்கிறதுக்காக தான் அல்லாஹ் என்ன செய்யலை? தரலைன்னு நம்புவான். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் உண்மையாக இருப்பேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் அழைக்கிறார்கள். அழைத்த பொழுது லப்பைக் யா ரசூலல்லாஹ் வஸஅதைக், உங்களுக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்ன பொழுது, முஆதே மா மின் அஹதின் யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சித்கன் மின் கல்பிஹி, யார் அல்லாஹ்வை தவிர வணங்கப்பட தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்றும் நிச்சயமாக முஹம்மது அல்லாஹ்வினுடைய தூதர் என்றும் சான்று பகர்கிறாள். எப்படி சான்று பகர்கிறார்? சித்கன் மின் கல்பிஹி, உள்ளத்தால் உண்மைப்படுத்தியவராக. பேருக்கு சொல்லலை, உள்ளத்தால் என்ன செய்கிறாரு? உண்மைப்படுத்தியவராக யார் சொல்கிறாரோ, இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அல்லாஹு தஆலா அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டான், நரகத்தை ஹராமாக்கி விட்டான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தான் நம்ம முனாஃபிக்னு சொல்கிறோம்லவா, ரசூலுல்லாஹ் காலத்தில் முனாஃபிக்கள் இருந்தார்கள். அவங்க என்ன செய்யலை? உள்ளத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் உண்மைப்படுத்தலை, அவங்க நயவஞ்சகத்தோடு என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். எனவே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? முஸ்லிம்களாக முஃமின்களாக ஆக மாட்டார்கள். உண்மைக்குண்மையாக லா இலாஹ இல்லல்லாஹ்வை யார் உண்மைப்படுத்துகிறாரோ அவர்தான் உண்மையான முஃமினாக மாற முடியும். ஆறாவது இஹ்லாஸ், அல்லாஹுக்காக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நாம் உள்வாங்கணும், வேறு யாருக்காகவும் இல்லை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உள்வாங்கினா அவன் காசு ஏறுவான், இவன் காசு ஏறுவான், அவன் ஒரு ஊட்டத்தை வருவான். நாம் இருக்கிறது இப்போ இஸ்லாத்துக்கு வராங்க. எப்படின்னு சொன்னால், இஸ்லாத்துக்கு போனால் நாம் என்ன செய்யலாம்? கொஞ்சம் நிம்மதியாக நம்மளோட கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து என்ன செய்யலாம்?
வாழலாம் அப்படின்னு இஸ்லாத்துக்கு வாராக்கள் என்ன செய்கிறாங்க இருக்காங்க. ஏன்னா இஸ்லாத்துக்கு வாராக்களை மேனேஜ் பண்ணி அவங்கள சரியாக கவனிக்கிறதுக்காக நிறைய நம்ம நாட்டில் வேறு நாடுகள் எல்லாமே நிறைய அமைப்புகள் இருக்குது. அப்போ அவங்க நிறைய பில்டிங்களை கட்டி வச்சிருக்காங்க. இவனுக்கு அவனோட மார்க்கத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு சரியாக சொந்தமாக ஊடு இருந்திருக்காது, சொந்தமாக தொழில் இருந்திருக்காது, சரியான ஏழ்மையில் இருந்திருப்பான். அப்போ நினைப்பான் இஸ்லாத்துக்குள்ளே போனோம்டா நம்மளுக்கு அந்த ஊரில் என்ன செய்யும், ஊடு கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு தொழிலை செட் பண்ணி தருவா, ஜக்காத்துல இருந்து நம்மளுக்கு தருவாங்க, நிறைய சதகாக்கள் தருவா. இப்படின்னு என்ன செய்யப்படாது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளையாடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இஹ்லாஸாக இருக்கணும். அல்லாஹுக்காக நான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற உறுதிப்பாடு இருக்கணும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப், நிச்சயமாக நாம் நபியே உங்களுக்கு வேதத்தை இறக்கியிருக்கிறோம், ஃபஅபுதில்லாஹ, அல்லாஹ்வை நீர் வணங்க வேண்டும், முஹ்லிஸன் லஹுத்தீன், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திலே அல்லாஹுக்காக மாத்திரம் நான் என்ன செய்கிறேன், வணங்குகிறேன். நம்மகிட்ட என்ன வந்துடப்படாண்டா முஹஸ்துதி வந்துடப்படாது, இன்னொருவருக்காக வேண்டி வணங்குற நிலை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரியா முஹஸ்துதி என்பது சிறிய இணை வைப்பு. நாம் தொழுகிறோம், அவர் பார்த்துக்கிறீங்கிறதுக்கு அவனை என்ன செய்கிறோம், இன்னொரு 2 ரக்காத் என்ன செய்கிறோம், எழும்பி தொழுகிறோம். நாம் வளமையாக தொழுகிறதை விட தொழுகை அழகாக தொழுகிறோம், நீளமாக தொழுகிறோம் என்ற ஒரு ஆள் நம்மளை கவனிச்சுக்கிறாரு. இது முஹஸ்துதி நாங்கள் ரசூலுல்லாஹ். இது அல்லாஹ்க்கா நம்ம செய்யலை, யாருக்கா வேண்டி, அவருக்காக வேண்டி என்ன செய்கிறோம். இது சிறிய இணை வைப்பு நாங்கள் ரசூலுல்லாஹ். இணை வைப்பு போல இருக்கா இல்லையா, இணை வைப்பு போல இன்னொரு ஆளுக்காக நம்ம என்ன செய்கிறோம், தொழுகிறோம், அல்லாஹ்க்காக என்ன செய்யலை, தொழலை. அப்போ இந்த கலிமத்து ஷஹாதாவிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய பரிந்துரைக்கு மக்களில் யார் தகுதியானவர்கள்? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் நினைக்கிறேன் அபூ ஹுரைராவே, இந்த இப்படியான தகவல் இதுக்கு முன்னால் யாரும் என்ன செய்ய மாட்டீங்க, என்னிடமிருந்து கேட்டிருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னா, லக்கது தனந்து யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவை நான் நினைக்கிறேன், அல்லா யஸ்அலனி அன் ஹாதல் ஹதீஸ் அஹதுன் அவ்வலு மின்க, உங்களை விட இதுக்கு முதல் யாருமே இது பற்றி கேட்கல அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், நினைக்கிறேன். ஏண்டா நீங்கள் அதிகமாக மார்க்கத்தில் ஆசை உள்ளவர் என்பதற்காக வேண்டி அதிகமாக நீங்கள் கேள்வியில் என்ன செய்வீங்க, கேட்பீங்க. இப்போ இந்த சமுதாயத்தில் இதுவரைக்கும் இந்த விடயத்தில் கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி நீங்கள் கேட்ட விஷயம் தான் நான் என்ன செய்கிறேன், நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்அதுன் நாசி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே என்னுடைய பரிந்துரைக்கு மனிதர்களில் மிக தகுதியானவர்கள் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் சொல்லுகிறாரோ, ஹாலிஸம் மின் கல்பிஹி, உள்ளத்தால அல்லாஹுக்கு மாத்திரம், அல்லாஹுக்காக மாத்திரம் நான் இதை சொல்லுகிறேன் என்ற இஹ்லாஸ், தூய எண்ணத்தோர். இதில் எந்த துளியும் உலகம் என்ன செய்யலை, கலக்கலை. இதில் எந்த துளியும் உலகம் என்ன செய்யலை, கலக்கலை. இஹ்லாஸ் 100% அல்லாஹ்க்காக நான் என்ன செய்கிறேன், இந்த கலிமத்து ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன், மொழிகிறேன் என்று யார் சொல்கிறாரோ அவருக்கு தான் நாளையில் என்ன, என்னுடைய பரிந்துரைக்கு அவர்கள் தான் மிக தகுதியானவர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, 7வது நிபந்தனை அல் மஹப்பா, அல்லாஹ்வை என்ன செய்யணும், நேசிக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன மாத்திரம் போதாது, இவ்வளவு 6 நிபந்தனைகளோட 7வது நிபந்தனையாக அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமினன் நாஸி மன் யத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதன், மனிதர்களில் இருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை கடவுள்களாக எடுத்து யுஹிப்பூனஹும், அந்த கடவுள்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், நேசிக்கிறார்கள். கஹுப்பில்லா, அல்லாஹ்வை நேசிப்பது போன்று என்ன செய்கிறார்கள், நேசிக்கிறார்கள். ஆனால் வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் தான் அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வை கடுமையாக நேசிப்பவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களை, நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வை நேசிப்போம். எந்த அளவுக்கு நேசிக்கணும், குல்லிங்கான ஆபாவுக்கும், எங்களுடைய தந்தைமார், வ அப்னாவுக்கும், எங்களுடைய குழந்தைகள், வ அஸ்வாஜுக்கும், எங்களுடைய மனைவிமார்கள், வ அஷீரத்துக்கும், எங்களுடைய குடும்பம், வ அம்வாலு நிக்தரஃப்துமூஹா, நாங்கள் சேமித்த எங்களுடைய சொத்து, வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா, நஷ்டம் ஏற்பட்டு விடும் என்று நாங்கள் பயப்படக்கூடிய எங்களுடைய வியாபாரம், வ மசாக்கினு தர்லௌனஹா, நீங்கள் விரும்பி கட்டிய உங்களுடைய இல்லங்கள், இவைகள் எல்லாத்தையும் விட அல்லாஹும் தூதரும் ஜிஹாதும் மிக விருப்பத்துக்குரியதாக அமையணும் அப்படின்னு என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நானும் அல்லாஹும் யாருக்கு மிக விருப்பத்துக்குரியவர்களாக, அவருடைய குழந்தைகள், பெற்றோர்கள், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் விட விருப்பத்துக்குரியவர்களாக ஆகவில்லையோ அவர் பூரணமாக ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார். எனவே அல்லாஹ்வை நேசிப்பது என்பது இந்த தௌஹீதுல் உலூஹியாவில் உள்ள விஷயம். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் 7வது நிபந்தனை அல்லாஹ்வை நேசிப்பது. அல்லாஹ்வை நேசித்து விட்டோம் என்றால்
பிள்ளைக்காக வேண்டி புலை செய்ய மாட்டோம், பாப்பாக்காக வேண்டி புலை செய்ய மாட்டோம், பொருளாதாரத்துக்காக வேண்டி புலை செய்ய மாட்டோம், எங்களோட வியாபாரத்துக்காக வேண்டி புலை செய்ய மாட்டோம். இப்படி எதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதோ எந்த ஒன்றுக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், புலை செய்ய மாட்டோம். ஏன்னா இது எல்லாத்தையும் விட நேசம் எதில் இருக்கு? அல்லாஹ்ல இருக்கு. எதுக்காக நம்ம புலை செய்கிறோம்? நாம் நேசித்தவர்களுக்காக வேண்டி என்ன செய்கிறோம்? பிழை செய்கிறோம். எதற்காக வேண்டி தொழாமலுக்கு கடையில் உந்திக்கிறோம்? நான் நேசிக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளுக்கு, நான் நேசிக்கக்கூடிய என்னுடைய மனைவிமார்களுக்கு நான் ரிஸ்க் வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் என்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும்? பள்ளி வாயில் தொழாமலுக்கு எத்தனை பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? ஓடி 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 உழைக்காங்க. அவங்கள மறந்துட்டாங்க. அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விட்டார்கள். மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அழகாக என்ன செய்கிறாரு. அது ஏதாவது பிரயோசனம் அளிக்குமா? நாளைக்கு என்ன செய்வாங்க? எல்லாரும் விட்டுட்டு எல்லாரும் ஓடுவாங்க. எதுவும் பிரயோசனம் அளிக்காது. எந்த பொருளாதாரம் பிரயோசனம் அளிக்காது, எந்த நண்பன் பிரயோசனம் காட்டாது, எந்த வியாபாரம் என்ன செய்யாது, பிரயோசனம் அளிக்க மாட்டாது. அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். ஆக சகோதரர்களே, நாங்கள் எல்லாத்தையும் விட அல்லாஹ்வை மிக நேசத்துக்குரியவர்களாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாத்தையும் விடுவோம். எல்லா பிழையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி விடுவோம். எந்த பிழையும் நாங்கள் செய்கிறதுக்கு முன் வர மாட்டோம். ஏன் பிழை செய்கிறோம்? அந்த பிழை செய்வது எங்களுக்கு நேசத்துக்குரியதாக என்ன செய்யுது? மாறுது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? பிழை செய்கிறோம். அல்லாஹ் மட்டும் எங்களுக்கு நேசத்துக்குரியவனாக மாறினாண்டா பிழைகள் என்ன செய்ய மாட்டோம். மனோ இச்சையின் பிரகாரம் நாங்கள் பிழைகளிலே ஈடுபட மாட்டோம் என்பதை சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 7 விஷயங்களும் இல்மு நாங்கள் அறியணும், அல்லாஹ் பற்றி யகீன் உறுதியாக நம்பணும், கபூல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், 4வது கலிமாவை வழிபட வேண்டும், கலிமாவில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும், கலிமாவை இஹ்லாஸுக்காக வேண்டி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் மீது கலிமாவின் மீது நாங்கள் நேசம் கொள்ள வேண்டும். கலிமாவின் நேசம் கொள்ளணும், அல்லாஹ் மீது என்ன செய்யற நேசம் கொள்ள. இந்த 7 நிபந்தனைகளும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவுக்குள்ள என்ன செய்யணும்? அமைய பெற்றால்தான் நாங்கள் தூய்மையான முஃமின்கள் என்பதை சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தௌஹீதினுடைய 2வது கட்டம், தௌஹீதுல் உலூஹிய்யா என்பது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, இந்த விஷயத்தில் நாங்கள் பெர்ஃபெக்டாக 100% என்ன செய்யணும்? இருக்கணும். இதில் தான் அந்த மக்கத்து முஷ்ரிக்கள் பிழை செய்தார்கள். ஒரு பொழுது நாங்கள் இதில் என்ன செய்து விடக்கூடாது? பிழை செய்து விடக்கூடாது. இணை வைப்பு ஏற்பட்டு விட்டால் இதில் உலுஹியாவில் வணக்க வழிபாடுகளே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தில் நாம் செஞ்சிட்டோம்டா அல்லாஹ் எங்களுக்கு நரகத்தை என்ன செஞ்சிடுவான். அதை விட்டு நாங்கள் தௌபா செஞ்சு மீளாம் அப்படியே மரணிச்சிட்டோம், அல்லாஹு தாலா எங்களுக்கு நரகத்தை விதித்து சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். எனவே தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்லக்கூடிய இந்த 2வது வகையில் பெர்ஃபெக்டாக 100% அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்ல ரப்புல் ஆலமீன் தந்தருள்வான பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.